1866 பிறந்த ஒருத்தர் செல்ஃபோன்ஸ் பற்றியும் இமெயில் பற்றியும் ஏன் அட்டாமிக் ஸ்பாம்ஸ் பற்றியும் அவரோட சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவலில் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காரு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? ஆமாம், H.G. வெல்ஸ். அவரோட நாவல்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி சயின்ஸ் ஃபிக்ஷன் தான். நம்ம இப்போ கேட்டு பழக்கப்பட்டு எல்லாருமே ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த டைம் மிஷின், ஏலியன்ஸ், அப்புறம் இன்விசிபிள் மேன், இதை பற்றிலாம் அவர் 100 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட நாவல் எழுதியிருக்காரு. இப்போ அவரோட நாவல் தான் இப்போ என் கையில் இருக்குது. H.G. வெல்ஸோட கம்ப்ளீட் ஒரு காம்போன்னு சொல்ல முடியாது, ஒரு 8 புக் இருக்குது இதில். இந்த கலெக்ஷன் நான் முன்னாடியே வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் நிறைய புக் என்னோடய அமேசான் விஷ்லிஸ்ட்டில் நான் போட்டு வச்சுருப்பேன், எப்போ கையில் காசு இருக்கோ வாங்கலாம் அப்படின்னு. ஆனால் இந்த புக் நான் வாங்கலை. என்னோடய பர்த்டேக்கு என் ஒய்ஃப் கிஃப்டாக கொடுத்தாங்க. அதனால் என் ஒய்ஃப்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த காம்போவில் என்னென்னலாம் வந்திருக்குன்னு பார்ப்போம். இப்படி தான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் இந்த காம்போ வருது. ஸோ இதில் மொத்தம் 8 புக் இருக்குது. ஃபர்ஸ்ட் தி வார் ஆஃப் தி வேர்ல்டு. த வார் ஆஃப் தி வேர்ல்டு புக் நான் முன்னாடியே படிச்சுட்டேன். இது ஏலியன்ஸ் நம்ம உலகத்துக்கு அவங்க கூட நம்ம சண்டை போட்டு எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கதை. தி டைம் மிஷின். நம்ம நிறைய டைம் மிஷின் படம் பார்த்துருப்போம். அது எல்லாமே இவரோட புக்கை ரெஃபர் பண்ணி எடுத்த படம் தான். அந்த புக்கு தான் அது டைம் மிஷின். த வேர்ல்ட் செட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம். இது அந்த அட்டாமிக் பம் அதை பற்றின புக்கு. இது தி ஃபர்ஸ்ட் மேன் இன் தி மூன். நிலாவுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடியே அவரோட த ஃபர்ஸ்ட் மேன் இன் தி மூன் அப்படிங்கிற புக் எழுதியிருக்காரு. தி இன்விசிபிள் மேன். நம்ம ஆலோமேன் படம்லாம் பார்த்துருப்போம்ல, சேம் கான்செப்ட் தான். தி ஸ்லீப்பர் அவேக். ரொம்ப நாளாக தூங்கி எந்திரிக்கும் போது அவன் ஒரு ஃப்யூச்சர் உலகத்தில் இருக்கான். அந்த உலகத்தில் அவன் எப்படி சர்வே பண்ணுறான் அப்படிங்கிறத தான் இந்த புக்கில் அவர் சொல்லியிருப்பார். அப்புறம் இந்த புக் அவரோட ஷார்ட் ஸ்டோரிஸ், அவரோட சின்ன சின்ன கதைகள்லாம் இதில் இருக்கும். அண்டு லாஸ்ட்டாக தி ஐலாண்ட் ஆஃப் டாக்டர் மோரியோ. இது சயின்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனால் என்னென்ன ஆபத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத இந்த கதையில் சொல்லியிருப்பார். ஸோ இந்த 8 புக்கு தான் இந்த காம்போவில் வருது. இந்த 8 புக்கில் தி வார் ஆஃப் தி வேர்ல்டு மட்டும் நான் முன்னாடியே படிச்சுட்டேன். அது உண்மையிலே நல்லாயிருக்கும். இந்த H.G. வெல்ஸோட நாவல் காம்போ அமேசானில் அவைலபிளாக இருக்குது. நான் வாங்கினப்போ அரௌண்ட் 1000 வந்துச்சு ஆஃபர்லாம் போக. இப்போ எவ்வளோ ரேட் இருக்குதுன்னு தெரியல. இப்போ எவ்வளோ ரேட் அப்படிங்கிறத நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன், இல்லை நான் பின் பண்ணுறேன். உங்களுக்கு விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் பிடிக்கும், அந்த டைமில் எழுதுகிற நாவல்லாம் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா நீங்களும் வாங்கி படிக்கலாம். பட்டா